Hello all, இது Machine Learning course ஓட part 5 வீடியோ. போன வீடியோல நம்ம K nearest neighbors என்ற ஒரு அல்காரிதம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம Underfitting and Overfitting பத்தி பார்க்க போறோம். Machine Learning பொறுத்த வரைக்கும் Underfitting and Overfitting என்றது ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அது நம்மளோட அவுட்புட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மிஷின் லேர்னிங்ல நம்ம டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்றோம்னு சொல்றோம். டேட்டானா என்னது? டேட்டாவை நம்ம எப்படி கொடுக்க போறோம்? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேட்டாவை CSV ஃபைலில் தான் டேட்டாவை கொடுப்பாங்க. அதாவது எக்ஸல் ஃபைலில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்ல, காலம்ஸ் தான் நம்மளோட ஃபீச்சர்ஸ், ரோ தான் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து டேட்டா செட்டை வந்து மாடலுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு டேட்டாவை கொடுக்குறோன்னா மொத்த டேட்டாவை வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண மாட்டோம். அந்த டேட்டாவில் 100% டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100% டேட்டாவில் 75% டேட்டா வந்து ட்ரெயினிங் டேட்டா செட்டாகவும் மீதி 25% டேட்டா செட்டை டெஸ்ட் டேட்டா செட்டாகவும் பிரிச்சுருவாங்க. அந்த 75% ட்ரைனிங் டேட்டா செட்டில் தான் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். ட்ரெயின் பண்ணி அது வந்து அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணோம் ட்ரைனிங் டேட்டா செட்டில். இப்போ அந்த ட்ரெயின் பண்ண மாடலை வச்சு அதை நம்ம டெஸ்ட் டேட்டா செட்டில் அப்ளை பண்ணுவோம். டெஸ்ட் டேட்டா செட்டில் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுக்கு எப்படி பண்ணுறோம்? நம்ம மாடலை ஒழுங்காக தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோமா? ட்ரைனிங் டேட்டா செட்டில் ட்ரெயின் பண்ணது டெஸ்ட் டேட்டா செட்டில் அப்ளை பண்ணால் அது கரெக்டான அவுட்புட் கொடுக்குதா, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் டேட்டா வந்து ட்ரைனிங் டேட்டாவாகவும் டெஸ்ட் டேட்டாவாகவும் பிரிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிட்டோன்னா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இல்லையா, அது வந்து கரெக்டாக பண்ணுதா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து டேட்டா செட்டை இப்படி ட்ரைனிங்காகவும் டெஸ்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. இதில் வந்து அண்டர்ஃபிட்டிங்கும் ஓவர்ஃபிட்டிங்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் இருக்குது, பயாஸ் அண்ட் வேரியன்ஸ். அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பயாஸ் பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்போவுமே வந்து மழை தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் டிவியில் வந்து வெயில் அடிக்கும்னு சொன்னால் கூட அவங்க கிடையாது, மழை தான் வரும்னு சொல்லி ஸ்டப்பனாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது நடக்கலை. டிவியில் சொல்கிற மாதிரி வெயில் தான் வந்து அடிக்குது. இதே அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதாவது மழை தான் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் டிவியில் வந்து வெயில்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால எப்போவுமே அவங்களோட ப்ரெடிக்ஷன் தப்பாக தான் போகுது, வெயில் தான் அடிக்குது. இதுக்கு பேர் தான் வந்து பயாஸ். அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பிலீஃப் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதாவது மழை தான் வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பிலீஃப் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து பயாஸ். இந்த பயாஸ் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே தப்பா தான் ப்ரெடிக்ட் பண்றாங்க மழை வரும்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து மழை வரல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பயாஸ். மிஷின் லேர்னிங்ல பயாஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து மாடலுக்கு டேட்டாவை கொடுக்குறோம். இதுல இருந்து ட்ரெயின் ஆயிக்கோ, இதுல இருந்து கத்துக்கோ, இதுல இருந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அது அந்த டேட்டால இருந்து ஒழுங்காவே கத்துக்காததுனால அது வந்து ஒழுங்காவே ப்ரெடிக்ட் பண்ணல, தப்பா தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் வந்து பயாஸ். எதனால பயாஸ் இருக்கலாம்னா, ரொம்ப கம்மி டேட்டாவை கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோன்னா அது வந்து தப்பாகவே ப்ரெடிக்ட் பண்ணோம். அதாவது டேட்டாவில் இருக்க ஒரு முக்கியமான விஷயமே அதால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, டேட்டா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் வந்து பயாஸ் நடக்கலாம். ஸோ பயாஸ் நடக்கிறதுனால மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல மாடல் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எப்போவுமே ஒரு மாடல் நம்ம பில்ட் பண்ணுறோன்னா பயாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வேரியன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவங்க வந்து நல்ல பேஸ்கெட் பால் ஷாட்ஸ் அடிக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில டைம் அவங்க வந்து செம்மையாகவே ஷாட் அடிக்கிறாங்க. பட் சில டைம் வந்து அவங்களால ஒரு ஷாட் கூட ஒழுங்காக அடிக்க முடியல. எதனால இது? அவங்க வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல, ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாததுனால அவங்களோட ஷாட்ஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வருது. நிறைய வேரியேஷன்ஸ் வராததுனால அவங்களால ஒழுங்காக கோல் அடிக்க முடியல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து வேரியன்ஸ். மிஷின் லேர்னிங்கில் வேரியன்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை கொடுக்குறோம், டேட்டாவை கொடுத்து வந்து ட்ரெயின் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறோம். அதுவும் நல்லா ட்ரெயின் பண்ணி ஒழுங்காக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. நம்ம கொடுத்த டேட்டாவில் நல்லா ட்ரெயின் ஆகி கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. பட் நம்ம புதுசாக ஒரு டேட்டா கொடுத்து இதுலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம், நீ அதில் கற்றுக்கிட்டதை வச்சு இதுலேருந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்கன்னா அதால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. எதனால கண்டுபிடிக்க முடியாது? ஏன்னா அது அந்த டேட்டாவிலேருந்து மெமரைஸ் தான் பண்ணிச்சு தவிர அந்த டேட்டாவிலேருந்து அது ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதாவது அதோட பேட்டர்ன்ஸ் எதுவுமே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் வந்து மக்கப் பண்ணிட்டு போறீங்கன்னா அந்த ஆன்சர், அந்த கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவீங்க, ஓகே இதில் இருந்தால் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான். அது வந்து டேட்டாவை வந்து மெமரைஸ் பண்ணிட்டு ப்ரெடிக்ட் பண்ணோம் தவிர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதனால தான் புதுசாக டேட்டா கொடுத்தா அதால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு நல்ல மிஷின் லேர்னிங் மாடலில் வேரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். இது வந்து வேரியன்ஸ் எதனால நடக்கும்னா,
பெரிய டேட்டா செட் வந்து கொடுத்துட்டோம். ரொம்ப பெரிய டேட்டா செட்டை வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணதுனால அது அந்த டேட்டா செட்டில் இருக்க கரெக்டான விஷயங்கள் கூட தப்பான விஷயங்கள், அதாவது தப்பான டேட்டாவையும் கூட சேர்த்து ட்ரெயின் பண்ணிக்கிச்சு. தப்பான டேட்டாவும் கூட சேர்ந்து ட்ரெயின் பண்ணதுனால அது வந்து தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும். எப்போ புதுசாக நம்ம டேட்டா கொடுக்கும்போது அது வந்து தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு மாடலுக்கு நம்ம டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோன்னா அது வந்து ஒழுங்காக கற்றுக்காது. அந்த டேட்டாலேருந்து அந்த டேட்டாவில் இருக்க பேட்டர்னை அதால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது வந்து ஒழுங்காக கற்றுக்க முடியாது அந்த டேட்டாலேருந்து. ஸோ ப்ரெடிக்ஷனும் வந்து தப்பான ப்ரெடிக்ஷன் தான் வந்து கொடுக்கும். ட்ரைனிங் டேட்டாலே அது தப்பான ப்ரெடிக்ஷன் கொடுக்குதுன்னா டெஸ்ட் டேட்டாவில் அது அப்ளை பண்ணால் என்ன ஆகும், அதுலேயும் தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கொடுக்கும். டெஸ்ட் டேட்டாலையும் தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ், ட்ரைனிங் டேட்டாலையும் வந்து தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ், ரெண்டுத்துலேயும் வந்து ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணலன்னா அதுக்கு பேர் தான் வந்து அண்டர் ஃபிட்டிங். உங்கள் மாடல் வந்து அண்டர் ஃபிட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதால் வந்து ஒழுங்காக டேட்டாவில் இருக்க பேட்டர்ன்ஸை கேப்சர் பண்ண முடியல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதில் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒழுங்காக எஃபர்ட்டும் போட மாட்டீங்க. ஒரு லெவல் வந்து நீங்கள் விளையாடுறீங்க, அந்த லெவலில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ண வேண்டியது இருக்குது அந்த லெவலில் முடிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ விளையாடிட்டு என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறீங்க. இதனால என்ன ஆகும், நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து கற்றுக்கல, அந்த கேம்லேருந்து கற்றுக்காததுனால உங்களால் ஒழுங்காக விளையாட முடியாது. இது பேர் தான் வந்து அண்டர் ஃபிட்டிங் சொல்லி அர்த்தம். எதனால அண்டர் ஃபிட்டிங் நடக்குதுன்னா, பயாஸ் வந்து அதிகமாக இருக்குது. பயாஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வேரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனாலையும் வந்து அண்டர் ஃபிட்டிங் நடக்குது. இன்னொன்று எதனாலனா, நம்ம கொடுக்குற ட்ரைனிங் டேட்டா செட் வந்து கம்மியாக இருக்குது. கம்மி டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம், அதனால அது வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அர்த்தம். இன்னொன்று வந்து ட்ரைனிங் டேட்டாவை நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணல. க்ளீனிங் அதெல்லாம் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமே. இப்போ வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓவர் ஃபிட்டிங் பற்றி பார்ப்போம். ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னா என்னன்னா, மாடல் வந்து நம்ம கொடுக்குற ட்ரைனிங் டேட்டாலேருந்து கரெக்டான பேட்டர்ன் மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து தப்பான பேட்டர்னையும் சேர்த்து கற்றுக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ஓவர் ஃபிட்டிங். எதனாலனா, மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து இது நடக்கும். மாடல் வந்து காம்ப்ளெக்ஸ்னா என்ன அர்த்தம், பெரிய டேட்டா செட் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோன்னா அதில் இருக்க கரெக்டான பேட்டர்ன்ஸும் இல்லாமல் கூட சேர்ந்து தப்பான பேட்டர்ன்ஸும் சேர்த்து கற்றுக்கும் இந்த மாடல். இதனால என்ன ஆகும், ட்ரைனிங் டேட்டாவில் கரெக்டாக வேலை செஞ்சிடும். ஸோ ட்ரைனிங் டேட்டாவில் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும் பேட்டர்ன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு. ஆனால் இது புதுசாக ஏதாவது டேட்டா கொடுத்தோன்னா, டெஸ்ட் டேட்டாவில் கொடுத்தோன்னா அதால் ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி, வேகன்ஸில் சொன்ன மாதிரி, அது வந்து மெமரைஸ் பண்ணிடுச்சு டேட்டாவை தவிர அது வந்து டேட்டாலேருந்து எதுவுமே கற்றுக்கல. அதனால் அதால் புதுசாக பார்க்குற இந்த டேட்டா செட், அதாவது டெஸ்ட் டேட்டா செட்டில் அதால் ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கேட்டையும் டாகையும் கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடலை வந்து பில்ட் பண்ணுறீங்க. ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இமேஜ், 100 இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. கேட்னா எப்படி இருக்கும், டாக்னா எப்படி இருக்கும்னு. மாடல் என்ன பண்ணோன்னா, அதை வந்து மெமரைஸ் பண்ணிவிடும் பிக்சர்ஸ்லாம் தவிர கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது டாக்னா எப்படி இருக்கும், டாக்னா மூக்கு எப்படி இருக்கும், கேட்னா கண்ணு எப்படி இருக்கும்னு சொல்லி கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்காம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும். அது புதுசாக ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது அதுக்கு வந்து கேட்டா இல்லை டாகான்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ கேமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓவர் ஃபிட்டிங் வச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒரு லெவல் வந்து விளையாடுறீங்க வீடியோ கேமில், ரொம்பவே நல்லா விளையாடுறீங்க, அதோட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே நல்லா விளையாடுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு புதுசாக அடுத்த சேலஞ்ச் கொடுக்கும்போது உங்களால் அதை பண்ண முடியல, நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தான் கற்றுக்கிட்டீங்க தவிர இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகலை. அதனால உங்களால் அதை ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இதை தான் வந்து ஓவர் ஃபிட்டிங் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ரெண்டுத்துலேயும் வந்து பேலன்ஸ் இருக்கணும். வீடியோ கேமே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸும் பண்ணணும், அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸையும் நீங்கள் வந்து விளையாடணும். அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல பிளேயராக ஆக முடியும். அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங்லும் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் நடக்க வைக்காம மாடலை வந்து ஒரு கரெக்டான பேலன்ஸில் வச்சுக்கணும். வேரியன்ஸையும் பயாஸையும் ஒரு கரெக்டான பேலன்ஸில் வச்சாதான் அது வந்து ட்ரைனிங் டேட்டா செட் ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட் டேட்டா செட்டில் அதால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டடி ஹார்ஸ்க்கும் எக்ஸாம் ஸ்கோர்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி. இதை நான் ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்டடி ஹார்ஸ்ன்றது நம்மளோட ஃபீச்சர், எக்ஸாம் ஸ்கோர்ஸ்ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற விஷயம். இப்போ இதுக்கோ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, எக்ஸாம் ஸ்கோரை கண்டுபிடிக்கணும்னா ஸ்டடி ஹார்ஸ் கூட 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட வந்து 50 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ஸ்கோர் கிடச்சிடும். இதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இதுக்கோ. பட் ஹை பயாஸ் இருக்க மாடல், அதாவது அண்டர் ஃபிட்டிங்காக இருக்க மாடல் என்ன பண்ணோன்னா தப்பான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிடும், தப்பான ரிலேஷன்ஷிப்பை ப்ரெடிக்ட் பண்ணிடும். அதாவது எக்ஸாம் ஸ்கோரை கண்டுபிடிக்கணும்னா ஸ்டடி ஹார்ஸ் கூட 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 30 வந்து ஆட் பண்ணிடுற மாதிரி. இப்போது இதை பாருங்கள், இந்த கிராஃபில் உங்களுக்கு தெரியும், இந்த க்ரீன் லைன் இருந்தால் நம்மளோட ஆக்சுவலான ட்ரூவான ரிலேஷன்ஷிப்.
எக்ஸாம் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு 3 into ஸ்டடி ஹார்ஸ் ப்ளஸ் 50 தான் வந்து இந்த க்ரீன் கலர் லைன். ஹை பயாஸ் அதாவது அண்டர் ஃபிட்டிங்காக இருக்க மாடல் என்ன பண்ணோன்னா தப்பான ப்ரெடிக்ஷன், தப்பான ரிலேஷன்ஷிப்பை ப்ரெடிக்ட் பண்ணிடுது. அதுதான் இந்த ப்ளூ லைன். இந்த ப்ளூ லைன் தான் வந்து தப்பான ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த மாடல் தான் வந்து அண்டர் ஃபிட்டிங்காக இருக்க மாடல்னு சொல்லுவாங்க. ஹை பயாஸ் இருக்க மாடல். இப்போது ஹை வேரியன்ஸ் இருக்க மாடலை பாருங்களேன். ஹை வேரியன்ஸ் அதாவது ஓவர் ஃபிட்டிங் மாடல் எப்படி இருக்கும், கரெக்டான பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா தப்பான பேட்டர்ன்ஸையும் கூட சேர்ந்து கண்டுபிடிச்சிரும். இதுதான் வந்து ஹை வேரியன்ஸ் ஓவர் ஃபிட்டிங் மாடல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நாய்ஸி டேட்டா, அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத டேட்டா, எக்ஸ்ட்ரா டேட்டா, அதுதான் வந்து இந்த நாய்ஸி டேட்டான்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத டேட்டா. ஸோ தேவையில்லாத டேட்டாலேருந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்குது. ஸோ இந்த நாய்ஸி டேட்டா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு டேட்டா, அந்த டேட்டாவிலேருந்து இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொண்டு வருது. இந்த ஆரஞ்சு கலர் லைன் தான் வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ ஹை வேரியன்ஸ் இருக்கிறதுனால, அதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத விஷயத்துலேருந்து அது கற்றுக்கிறதுனால அது வந்து தப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. ட்ரைனிங் டேட்டாவில் அது வந்து கரெக்டாக வேலை செஞ்சிடும் ஹை வேரியன்ஸ் மாடல். ஆனால் இதுவே டெஸ்ட் டேட்டா போகும்போது பார்க்காத டேட்டாவில் அது வந்து புது டேட்டாவில், அதனால அது வந்து தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணும். இதுவே ஹை பயாஸ் மாடல் என்ன பண்ணும், டெஸ்ட்லையும் தப்பாக தான் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் ட்ரைனிங்லேயும் வந்து தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. ட்ரைனிங்கில் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணப்போ ஆஸ் வெல் அஸ் கண்டிப்பாக டெஸ்ட்லேயும் வந்து தப்பாக தான் ப்ரெடிக்ட் பண்ணும். ஆனால் ஹை வேரியன்ஸ் மாடல் ட்ரைனிங்கில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது, ஆனால் டெஸ்ட்டில் வந்து சொதப்பிடுது. ஸோ இதுதான் வந்து ஹை வேரியன்ஸ் ஓவர் ஃபிட்டிங் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபுல் கிராஃப். இந்த லெஜெண்டை பாருங்களேன், இந்த க்ரீன் கலர் லைன் தான் வந்து ட்ரூ ரிலேஷன்ஷிப் அந்த மாடலுக்கு. ஹை பயாஸ் அதாவது அண்டர் ஃபிட்டிங்காக இருக்க மாடல் வந்து இதுதான் வந்து ட்ரூ ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சிருக்கு, ஆனால் அது வந்து தப்பு. ஹை வேரியன்ஸ் என்ன பண்ணிருக்கு, இந்த ஆரஞ்சு கலர் டேட்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ப்ளூ கலர் தான் வந்து நாய்ஸி டேட்டா. நாய்ஸி டேட்டாலேருந்து அது வந்து ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து தப்பான ப்ரெடிக்ஷன் வந்து டெஸ்ட் டேட்டாவில் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங். அண்டர் ஃபிட்டிங்னா என்னது, ட்ரைனிங் டேட்டாவில் வந்து ஒழுங்காக கற்றுக்காம ட்ரைனிங் டேட்டாவில் ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணாது, அதே மாதிரி டெஸ்ட்லேயே வந்து ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணாது. ஓவர் ஃபிட்டிங்னா என்னது, ட்ரைனிங் டேட்டாவில் தப்பான பேட்டர்ன்ஸும் நல்ல பேட்டர்ன்ஸும் சேர்த்து கற்றுக்கிட்டு ட்ரைனிங்கில் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடும், ஆனால் டெஸ்ட்டில் வந்து ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணாது. இதுதான் வந்து அண்டர் ஃபிட்டிங் அண்ட் ஓவர் ஃபிட்டிங். ஸோ எப்போவுமே ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் வந்து சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கக்கூடாது. எப்போவுமே அண்டர் ஃபிட்டிங்க்கோ ஓவர் ஃபிட்டிங்க்கோ இல்லாமல் நடுவில் வந்து ஒரு பேலன்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்ல மிஷின் லேர்னிங் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து தடுக்கிறது, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுனா வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாடல் வந்து அண்டர் ஃபிட் ஆயிடுச்சுன்னா மாடலோட காம்ப்ளெக்சிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபீச்சர்ஸையும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து இன்னும் நிறைய டேட்டா கொடுக்கறதுனால நல்லா கற்றுக்கும் ட்ரைனிங் டேட்டாலேருந்து. ஓவர் ஃபிட்டிங்கில் என்ன பண்ணலான்னா ட்ரைனிங் டேட்டாவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மாடலோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து கம்மி பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து ஓவர் ஃபிட்டிங்கை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். இதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கிராஸ் வேலிடேஷன், ரெகுலரைசேஷன் நிறைய மெத்தட்ஸ். இதுக்கெல்லாம் நான் தனித்தனியாக வந்து வீடியோ போடுவேன் ஃபியூச்சரில். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.